வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில் மேட்டில் நான் வெர்பலில் மொழிசாரா காரணம் கண்டறிதல் பகுதியில் வேறுபட்ட தனித்த உருவத்தை கண்டறிதல் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த வேறுபட்ட அல்லது தனித்த உருவத்தை கண்டறிதலை பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடித்தல் என்றும் நாம் கூறலாம். அப்படின்னா வினா எப்படி இருக்கும்? 4 படங்களோ 4 எண்களோ 4 எழுத்துக்களோ கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது விடை கொடுத்துருப்பாங்க இல்லையா, 4 விடை. அந்த விடையே தான் இங்கே வினா, வினாவே தான் இங்கே விடை. அந்த 4 விடைகளில் 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தால் எழுத்து, எண்ணாக இருந்தால் எண்ணு, படமாக இருந்தால் படம். அந்த 4ல் 1 மட்டும் வேறுபட்டிருக்கும் அல்லது பொருத்தமற்று இருக்கும். அதை நாம் கண்டறிய வேண்டும். இதுதான் தனித்த அல்லது வேறுபட்ட உருவத்தை கண்டறிதல் அல்லது பொருத்தமற்ற படத்தை கண்டறிதல். 4ல் 3 ஒரே தர்க்க ரீதியான காரண அமைப்போடு இருக்கும். 1 மட்டும் வேறுபட்டிருக்கும். அந்த வேறுபட்ட படத்தை, எழுத்தை அல்லது எண்ணை நாம் கண்டறிய வேண்டும். இப்போ பாருங்க, மாதிரி கணக்குகள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன 4 விடைகளே தான் வினா, வினாவே தான் விடை. இரண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவே தான் வினா. இப்போ இந்த 4ல் ஒவ்வொரு வினாவிலையும் 4ல் 1 மட்டும் வேறுபட்டிருக்கும். அந்த வேறுபட்ட படத்தை நாம் கண்டறிய வேண்டும். பார்க்கலாங்களா எடுத்துக்காட்டு கணக்க? பாருங்க குழந்தைகளே, முதல் எடுத்துக்காட்டு. இங்கே 2 குறுக்கு கோடுகள், இங்கே 2 குறுக்கு கோடுகள், இங்கே 2 நேர்கோடுகள் தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடத்துலையும் 2 கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துலையும் 2 கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துலையும் 2 கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு படத்தில் மட்டும் ஒரு கோடு 2 புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 படங்களில் பொருந்தாமல் இருக்கிறது, தனித்து இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது இந்த படம் இல்லைங்களா குழந்தைகளே? அடுத்த எடுத்துக்காட்டை நாம் இப்போது பார்க்கலாங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்கள், இதில் இந்த 4 படங்களையும் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இந்த வட்டத்தை 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இந்த சாய் சதுர வடிவில் இருக்குது, இல்லை டைமண்டுன்னு கூட சொல்லலாம். இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த செவ்வகத்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த முக்கோணத்தையும் 4ஆக பிரித்துள்ளார்கள். ஆனால் பாருங்க, இந்த 3 படங்களும் ஒரு உருவத்துக்குள்ள ஒரு உருவம் இருக்குது. ஒரு உருவத்துக்குள்ள ஒரு உருவம், ஒரு உருவத்துக்குள்ள ஒரு உருவம். ஆனால் இந்த 3ஆவது படம் மட்டும் பாருங்க, அந்த உருவத்தையே, அந்த வடிவத்தையே 4ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போது இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 4 படங்களில் தனித்து, வேறுபட்டு அல்லது பொருத்தமற்று இருப்பது இந்த படம் தான் இல்லைங்களா? அப்போ இதுதான் விடை. அடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, இந்த 4 படங்களை சற்று கூர்ந்து கவனியுங்கள் குழந்தைகளே. இங்கே பாருங்க, 2 குண்டூசி வடிவில் குறுக்கில் போட்டிருக்காங்க. இதுவும் அப்படி தான் இருக்குது, ஆனால் தலைகீழாக இருக்குது. இது ஒரு பக்கமாக இருக்குது, இது ஒரு பக்கத்தில் இருக்குது, இது ஒரு பக்கத்தில் இருக்குது. இந்த படத்தில் மட்டும் பாருங்கள், இருபுறமும் அந்த சிறிய வட்ட வடிவத்தில் போட்டு அதை நேரிட்டிருக்காங்க. மற்ற படங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. அப்போது இந்த கணக்கை பொறுத்தவரை தனித்த படம் அல்லது வேறுபட்ட படம் இதுதான் இல்லையா குழந்தைகளே? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த படம் நன்றாக கூர்ந்து கவனித்து நாம் செய்யணும். முதல் படத்தில் பாருங்கள்,
வெளியில் இருக்கிறதுல 8 பக்கம் இருக்குது, அப்புறம் 7 பக்கம் இருக்குது, அப்புறம் 6 பக்கம் இருக்குது. இரண்டாவது படத்தில் பாருங்கள், முதல்ல 6, 5 உள்ள 4 பக்கங்கள் இருக்குது. இதில் பாருங்கள், முதல்ல 3, அப்புறம் 5, அப்புறம் 4. இதில் பாருங்கள் 5, 4, 3. இப்போ பாருங்கள், இதில் 8, 7, 6 இறங்கு வரிசையில் இருக்கா? இதில் 6, 5, 4 இறங்கு வரிசையில் இருக்கா? இதில் 3, 5, 4 பக்கங்கள் இருக்கிற உருவங்கள். இதில் 5, 4, 3. அப்போது இது எல்லாமே மற்ற 3 வடிவங்களும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் தனித்திருக்கு, இந்த படம் மட்டும்தான். அப்போது இதுதான் விடை இல்லையா குழந்தைகளே? அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த 4 படங்களையும் கூர்ந்து கவனியுங்கள். ஒரு 3 வட்டம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் குட்டி குட்டியாக. அது எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெளியில் சதுரம், அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு முக்கோணம், முக்கோணத்தினுடைய முனைகள் எப்படி வேணால் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளே இருக்கிற முக்கோணம் பாருங்கள், இதை கொஞ்சம் தலைகீழாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த முக்கோணத்தில் பாருங்கள், இந்த முக்கோணத்தில் பாருங்கள், இந்த முக்கோணத்தில் பாருங்கள், இந்த முனையும் எதிரெதிர் இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு படத்துலையும் இல்லையா? இந்த சிறிய முக்கோணத்தினுடைய முனையும் பெரிய முக்கோணத்தினுடைய முனையும் எதிரெதிர் இருக்குது. இதில் பாருங்கள், இதனுடைய முனையும் எதிரெதிரில் இருக்குது. இதில் பாருங்கள், இதனுடைய முனையும் எதிரெதிரில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் இரு முனைகளும் நேராக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தனித்த வேறுபட்ட படம். மற்ற 3 படங்களும் ஒரே மாதிரி உள்ளன. அடுத்தது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 6. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு கழித்தல் குறி கொடுத்துருக்காங்க, எதிரெதிரில் பெருக்கல் குறி கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் எதிரெதிரில் வருது, பக்கமாகவே வருது. இப்போ மற்ற 3 படங்கள்லேயும் எதிரெதிரில் இருக்குது. ஒன்று சிறிய 2 வட்டங்களில் ஒன்று நேரிட்டிருக்காங்க, ஒன்று நேரிடல, ஒன்று நேரிட்டிருக்காங்க, நேரிட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எதிரெதிரில் இருக்குது. இந்த படத்தில் மட்டும் பக்கத்துலேயே இருக்குது. அப்போது இந்த கணக்கில் தனித்த வேறுபட்ட உருவம் இதுதான் இல்லையா குழந்தைகளே? அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த 4 படத்தை கூர்ந்து கவனிங்க. ஒரு சதுரம், எல்லா படத்துலையுமே சதுரம், அதுக்குள்ளே முக்கோணம், அதுக்குள்ளே நேரிடப்படாத முக்கோணம். இங்கே செவ்வகம், அதுக்குள்ளே நேரிடப்படாத செவ்வகம். இங்கே வட்டம், அதுக்குள்ளே நேரிடப்படாத வட்டம். ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வடிவங்கள் வேறுபட்டு இருக்குது. அப்போது இந்த கணக்கில் இந்த வடிவம்தான் பொருத்தமற்ற வடிவம், வேறுபட்ட வடிவம் அல்லது பொருந்தாத வடிவம் இல்லைங்களா? அப்போது இப்போ இந்த எடுத்துக்காட்டுகள்லேருந்து இந்த பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பயிற்சி கணக்குலேயும் 2 கொடுத்துருக்கோம். பாருங்கள், நன்றாக கூர்ந்து கவனித்து கணக்குகளை செய்யுங்கள். இப்போ பாருங்கள், பயிற்சி கணக்குகள் 2, இதையும் நன்றாக பாருங்கள், கூர்ந்து கவனித்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், பயிற்சி கணக்குகள் 3. பென்சிலை எடுத்துக்கோங்க. முழுக்க நாம் பென்சிலைத்தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், பயிற்சி கணக்குகள் 4, இதிலையும் 2 கணக்குகள் இருக்குது. பாருங்கள், நல்லா புள்ளியெல்லாம் வச்சுருக்காங்க, நன்றாக கவனித்து செய்யுங்க. அடுத்தது பாருங்கள், பயிற்சி கணக்குகள் 5, இதுலேயும் 2 கணக்குகள் இருக்குது. இவற்றையெல்லாம் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே. எவ்வளவு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில், மேத்தில், நான் வெர்பலில் தனித்த அல்லது வேறுபட்ட உருவத்தை கண்டறிதல் என்ற பகுதியை பார்த்தோம். நன்றி, வணக்கம் குழந்தைகளே.